Okay, hi. Welcome to question discussion session. First question பார்க்கலாம். The nurse creates a post-operative plan of care for a client undergoing arthroscopy. The nurse should include which priority action in the plan? Option A, monitor intake and output. B, assess the tissue at the surgical site. C, monitor the area for numbness or tingling. D, assess the complete blood cell count results. ஸோ இங்கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ஆர்த்ரோஸ்கோபி. ஸோ பேஷண்ட் வந்து இப்போ இங்கே நர்ஸ் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கிளைண்ட் ஹூ இஸ் அண்டர் கோயிங் ஆர்த்ரோஸ்கோபி. ஓகே, ஆர்த்ரோஸ்கோப்பியோட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக ப்ரையாரிட்டி ஆக்ஷன் என்னங்கிறதா கொஸ்டின். ஸோ ஆர்த்ரோஸ்கோப்பிங்கிறது வந்து ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர் தான். ஸோ ஜாயின்ஸில் ஏதாச்சும் இன்ஜுரி இல்லைனா ஜாயின்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்காங்கன்னா அது டயக்னோஸ் பண்ணுறதுக்கு இல்லை சர்ஜரி பண்ணுறதுக்காக கூட யூஸ் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான் ஆர்த்ரோஸ்கோப்பி. ஒரு கீ ஹோல் ப்ரொசீஜர் தான். ஓகே, ஸோ இப்போ பிக்சரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபைபர் ஆப்டிக் ஸ்கோப் விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக இன்சர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டால் வந்து ஜாயிண்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஜாயின்ஸில் சர்ஜரி இதை மாதிரி பண்ணும்போது வர்ற ஒரு காம்ப்ளிகேஷன் என்னென்னா நர்வ் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ தேர் இஸ் a complication that might occur is nerve damage. ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி நம்ம முக்கியமாக அசஸ் பண்ண வேண்டியது பேஷண்ட்டுக்கு நர்வ் டேமேஜ் ஆகிடுச்சாங்க தான். ஸோ அசஸ் ஃபார் சைன்ஸ் ஆஃப் நர்வ் டேமேஜ். ஸோ நர்வ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா எப்படி தெரியும்? ஆப்ஷன்ஸ் மறுபடியும் பார்க்கலாம். மானிட்டர் இன்டேக் அண்ட் அவுட்புட், அசஸ் த டிஷ்யூ அட் த சர்ஜிக்கல் சைட், மானிட்டர் த ஏரியா ஃபார் நம்னஸ் ஆர் டிங்லிங், அசஸ் த கம்ப்ளீட் பிளட் செல் கவுண்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஆர்த்ரோஸ்கோபிக்கு டியூரிங் ஆர்த்ரோஸ்கோபி இல்லைன்னா ஆர்த்ரோஸ்கோபிக்கு அப்புறமா த மெயின் காம்ப்ளிகேஷன் தட் ஒக்கர் இஸ் நர்வ் டேமேஜ். ஸோ அந்த மாதிரி நர்வ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து நம்னஸ் ஓர் டிங்க்லிங் சென்சேஷன். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, மானிட்டர் த ஏரியா ஃபார் நம்னஸ் அண்ட் டிங்க்லிங். ஸோ நம்னஸ் அண்ட் டிங்க்லிங்கிறது நர்வ் டேமேஜோட ஃபீச்சர்ஸ் தான். ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி நாம் முதல்ல அசஸ் பண்ண வேண்டியது பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் நம்னஸ் அண்ட் டிங்க்லிங் சென்சேஷன் இருக்கா இல்லையாங்கிறது தான். ஸோ ஆன்சர் வந்து மானிட்டர் ஏரியா ஃபார் நம்னஸ் ஆர் tingling. Answer is C. Next question. The nurse is caring for a client diagnosed with active tuberculosis who is prescribed rifampin therapy. The nurse instructs the client to expect which side effect of this medication? A, green urine. B, yellow sclera. C, orange secretions. D, clay colored stools. ஸோ இங்கே கொஸ்டின் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்டுக்கு டாக்டர் வந்து ரிஃபாம்பின் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்னென்னா வாட் இஸ் த சைட் எஃபெக்ட் ஆஃப் திஸ் மெடிகேஷன்? ஆக்சுவலாக டிபி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நிறையா கேள்விகள் டிபியிலேருந்து வராங்க. ஸோ அதில் கேட்குற ஒரு முக்கிய செக்ஷன் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிபி. ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிபி இஸ் ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரக்ஸ், ஆன்டி டிபி ட்ரக்ஸ். இது வந்து 2 டைப்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் அண்ட் செகண்ட் லைன் ட்ரக்ஸ். இதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸில் வர்ற ஒரு மெடிசன் தான் ரெஃபாம்பசின். ஸோ அதோட சைட் எஃபெக்ட் என்னங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ நர்ஸ் இஸ் கேரிங் ஃபார் எ கிளைண்ட் டயக்னோஸ்ட் வித் ஆக்டிவ் tuberculosis who is prescribed rifampin. Nurse instructs the client to expect which side effect of this medication? ஸோ முக்கியமாக ஐசோனியாசிட், ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் வந்து ஐசோனியாசிட், ரிஃபாம்பிசின், பைராசினமைட், ஈத்தாம்பியூட்டோல் அண்ட் ஸ்ட்ரெப்டோகைனேஸ். ஸோ இந்த ட்ரக்ஸோட சைட் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் ரிஃபாம்பிசினோட சைட் எஃபெக்ட் என்னென்னா ஓரஞ்ச் கலர் செக்ரேஷன் இருக்கும். ஸோ ஓரஞ்ச் கலர்ட் யூரின் முக்கியமாக வர ஃபீச்சர் வந்து ஓரஞ்ச் கலர் செக்ரேஷன் இல்லைன்னா ஓரஞ்ச் கலர்ட் யூரின். ஸோ ஆன்சர் வந்து சி, ஓரஞ்ச் செக்ரேஷன்ஸ். இந்த இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா ஸ்டார்டிங்கில் பேஷண்ட் மெடிசின் எடுக்கும்போது இனிஷியலி அவங்க யூரின் கலர் சேஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்சியஸ் ஆகிடும். ஸோ ஏற்கனவே நாம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ரிஃபாம்பிசினோட சைட் எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி ஓரஞ்ச் கலர் செக்ரேஷன் தான். ஸோ அதை பார்க்கும்போது நீங்கள் ஆன்சியஸ் ஆகாதீங்க, கவலைப்பட வேணாம். அந்த மாதிரி நம்ம ஏர்லி எஜுகேஷன் பேஷண்ட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ சைட் எஃபெக்ட் ஆஃப் ரிஃபாம்பிசின் இஸ் ஆப்ஷன் சி, orange secretions. So answer is C, orange secretions. Next question. A client receiving total parenteral nutrition through a subclavian catheter suddenly develops dyspnea,
tachycardia, cyanosis, and decreased level of consciousness. Based on these findings, which is the best intervention for the nurse to implement for the client? A. Obtain a stat oxygen saturation level. B. Examine the insertion site for redness. C. Perform a stat finger stick glucose level. D. Turn the client to the left side in Trendelenburg's position. So, TPN receive பண்ணுற ஒரு பேஷண்ட்டுக்கு சடனாக டிஸ்னியா, சைனோசிஸ், டிக்ரீஸ் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சிம்டம்ஸ் வராங்க. ஸோ டியூரிங் அ ப்ரொசீஜர், எஸ்பெஷலி டியூரிங் டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன், பேஷண்ட்க்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் காமிச்சிருக்காங்கன்னா, ஸோ அது ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ இங்கே பேஷண்ட்டோட சிம்டம்ஸ் டிஸ்னியா, டாக்கிகார்டியா, சைனோசிஸ் அண்ட் டிக்ரீஸ் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ இன்ஃபியூஷன் பண்ணும்போது வர்ற ஒரு இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன் பல்மனரி எடிமா, சர்க்குலேட்டரி ஓவர்லோட்னால வர்ற காம்ப்ளிகேஷன் தான் பல்மனரி எடிமா, இல்லைனா பல்மனரி எம்போலிசம். இது ரெண்டுமே வந்தாலும் பேஷண்ட்டுக்கு முக்கியமாக வர ஃபீச்சர்ஸ் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்னியா, சைனோசிஸ் அண்ட் டிக்ரீஸ் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் டாக்கிகார்டியா. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிம்டம்கள்னால நாம் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் பேஷண்ட்டோட ப்ரீத்திங் ப்ராப்பராக இருக்காங்களா இல்லையாங்கிறது தான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் டியூரிங் டிபிஎன் இன்ஃபியூஷன் இஸ் சர்க்குலேட்டரி ஓவர்லோட் ஆகிடுச்சுன்னா வர்ற ப்ராப்ளம் பல்மனரி எடிமா. ஸோ அந்த மாதிரி பல்மனரி எடிமா இல்லைன்னா எம்போலிசம் ஆகிடுச்சுன்னா பேஷண்ட்டுக்கோட மெயின் ப்ராப்ளம் பேஷண்ட்டோட ப்ரீத்திங் ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் நாம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயம் பேஷண்ட்டுக்கு ப்ராப்பராக ஆக்சிஜன் லெவல் கிடைக்குதா இல்லையானது தான். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நாம் என்ன செய்யணும்? முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் obtain a stat oxygen saturation level. ஏன்னா பேஷண்ட்டோட ஏர்வே அண்ட் ப்ரீத்திங் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. பேஷண்ட் ஸ்டேபிளானா தான் நம்ம மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ பேஷண்ட்டோட ஆக்சிஜன் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு நம்ம முதல்ல ஸ்டாட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் மானிட்டர் பண்ணணும். ஓகே, இன்சர்ஷன் சைட் ரெட்னஸ் பார்க்குறது இன்ஃபெக்ஷனாக இருக்காங்களா, வெளியில் வர்ற எக்ஸ்டர்னலி வர சிம்டம்ஸ் தான், காம்ப்ளிகேஷன் தான். அப்புறம் ஸ்டாட் குளுக்கோஸ் லெவல் செக் பண்ணுறது ஃபிங்கர் ஸ்டிக் குளுக்கோஸ் லெவல் செக் பண்ணுறது முக்கியமாக இப்போ சிஎஸ்எஃப் லீக்கேஜ் இல்லைனா ஹெட் இன்ஜுரியில் தான். டர்ன் த கிளையண்ட் டு லெஃப்ட் சைட் இன் ட்ரெண்ட்லன்பர்க் பொசிஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இந்த பொசிஷன் நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது டியூரிங் இன்சர்ஷன். ஏன்னா இன்சர்ஷன் பண்ணும்போது வர சான்சஸ் இருக்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் தான் ஏர் எம்போலிசம். ஸோ அந்த ஏர் எம்போலிசம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நாம் பேஷண்ட்டுக்கு கொடுக்குற பொசிஷன் தான் லெஃப்ட் சைடு இன் ட்ரெண்ட்லன்பர்க் பொசிஷன். இதை கூட இன்னொரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ டியூரிங் இன்சர்ஷன் டு ப்ரிவெண்ட் ஏர் எம்போலிசம் கிவ் ட்ரெண்ட்லன்பர்க் வித் லெஃப்ட் லேட்ரல் பொசிஷன். ஓகே, ஸ்பென்ட்ரல் லைன் இன்சர்ஷன் பண்ணும்போது எம்போலிசம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நாம் கொடுக்குற பொசிஷன் தான் ட்ரெண்ட்லன்பர்க். இங்கே ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, obtain oxygen saturation level. Next question, a client is experiencing acute cardiac and cerebral symptoms as a result of an excess fluid volume. Which nursing measure should the nurse implement to increase the client's comfort until specific therapy is prescribed by a primary healthcare provider? A. Cover the client with warm blankets. B. Minimize visual and auditory stimuli present. C. Elevate the client's head to at least 45 degrees. D. Administer oxygen at 4 liters per minute by nasal cannula. So, in the client or a problem, client is experiencing cardiac and cerebral problems as a result of excess fluid volume. Excess fluid volume na edema. ஸோ இங்கே எடிமா ஹார்ட்டில் அப்புறமா பிரெயினில் தான். ஸோ செரிப்ரல் எடிமா ஹார்ட்டில் ஃப்ளூயிட் எக்ஸஸ். ஹார்ட்டில் ஃப்ளூயிட் எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த எக்ஸஸ் ஃப்ளூயிட் வால்யூம் லங்ஸ்க்கு போவாங்க, ரிசல்ட்டிங் இன் பல்மனரி எடிமா. ஸோ பேஷண்ட்டுக்கு முக்கியமாக இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்று செரிப்ரல் எடிமா, செகண்ட் பல்மனரி எடிமா, இல்லைன்னா ஃப்ளூயிட் ஓவர்லோட் வித் ஹார்ட். ஸோ மெயின் கம்ப்ளைண்ட்ஸ் மெயின் ஃபீச்சர்ஸ் சிம்டம்ஸ் இல்லைன்னா சிம்டம்ஸ் செரிப்ரல் எடிமா வர்றதுனால ஐசிபி இன்க்ரீஸ் ஆகும். பல்மனரி எடிமா வர்றதுனால இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ கொஸ்டின் என்னென்னா, which nursing measure should the nurse implement to increase the client's comfort?
ஓகே, until specific therapy is prescribed. ஸோ தெராப்பி ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டோட கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாம் என்ன பண்ணோங்கிறது தான். ஸோ செரிப்ரல் எடிமா இருந்தால் ஐசிபி இன்க்ரீஸ் ஆகும். பல்மனரி எடிமானா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும். ஸோ இதை ரெண்டுமே ரிலீவ் பண்ணுறதுக்கு, பேஷண்ட்டோட கம்ஃபர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் பண்ண வேண்டிய இன்டர்வென்ஷன் இல்லைனா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எலிவேஷன் ஆஃப் த ஹெட் அண்ட் ஐசிபியோட இன்டர்வென்ஷன். ஃபர்ஸ்ட் இன்டர்வென்ஷன் கூட எலிவேஷன் ஆஃப் ஹெட் அண்ட் தான். எந்த பேஷண்ட்டுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட்டில் பண்ண வேண்டிய இன்டர்வென்ஷன் வந்து head and elevation. So இங்கே option C, elevate the client's head to 45 degrees, the correct answer. So answer is option C, elevate the client's head to 45 degrees. Next question, a client newly diagnosed with polycystic kidney disease asks the nurse to explain again what the most serious complication of the disorder might be. The nurse will provide the client with information concerning which consent. So when the client order diagnosis is polycystic kidney disease. So patient order question enna in the disease order complication enna idoda serious ana complication enna nu kekrana. So adukku nurse solla vendiya reply enna adhan question. In general basic question oda meaning vandu polycystic kidney disease oda serious complication enna appadingiradha. So options pathina A, diabetes insipidus, B, end-stage renal disease, C, chronic urinary tract infection, D, syndrome of inappropriate antidiuretic hormone secretion. So patient oda complaint enna polycystic kidney disease. So idle oru clue irukana kidney la da problem. So serious ana complication vandu kidney la da varum. Okay, so options answer ku poradhukku munadi naama indha topic பத்தி கொஞ்சம் points discuss பண்ணலாம். Polycystic kidney disease na enna, adoda symptoms enna. ஓகே, ஸோ polycystic kidney diseaseனா இந்த டேர்மில் இருக்கிற மாதிரி polycystic, numerous cyst will be there, நிறையா cyst formation வரும். It is an inherited disorder in which clusters of cysts develop primarily within your kidneys, causing kidneys to enlarge and loss of function over time. ஸோ கிட்னியில் இப்போ பிக்சரில் பார்க்குற மாதிரி நிறையா cyst ஃபார்ம் ஆகும். அதனால கிராஜுவலாக வந்து கிட்னி என்லார்ஜ் ஆகும். ஃபைனலி கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து லாஸ் ஆகும். ஸோ தேட் இஸ் polycystic kidney disease. இது வந்து ஒரு இன்ஹெரிட்டட் டிஸார்டர். ஸோ இது வந்து பேரண்ட்ஸில் இருந்து கிடைக்கிற ஒரு டிஸார்டர் தான், ஜெனட்டிக் டிஸார்டர். ஸோ இது முக்கியமாக 2 டைப்ஸில் இருக்கேன். autosomal dominant polycystic kidney disease. ஸோ இதை வந்து முக்கியமாக அடல்ட்டுக்கு தான் வரும், ஆனால் சில்ட்ரன்ஸ் கூட வரலாம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து சிம்டம்ஸ் ஓஃபன் டெவலப்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஓஃபன் டெவலப்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 30 and 40 டிசீஸ். ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு பேரண்ட்டுக்கு அப்நார்மல் ஜீன் இருந்தால் கூட சைல்டுக்கு வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒன்லி ஒன் பேரண்ட் நீட்ஸ் டு ஹாவ் த டிசீஸ். ஒரு பேரண்ட்டுக்கு டிசீஸ் இருந்தாலும் சைல்டுக்கு வர்றதுக்கு 50% சான்சஸ் இருக்காங்க. ஸோ ஒன்லி ஒன் பேரண்ட் நீட்ஸ் டு ஹாவ் த டிசீஸ் ஃபார் இட் டு பாஸ் டு த சில்ட்ரன். If one parent has autosomal dominant polycystic kidney disease, each child has a 50 chance of getting the disease. So ஒரு பேரண்ட்டுக்கு டிசீஸ் இருந்தாலும் சில்ட்ரனுக்கு வர்றதுக்கு 50% சான்சஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் autosomal dominant polycystic kidney disease. சிம்டம்ஸ் வந்து முக்கியமாக பிட்வீன் 30 to 40 இயர்ஸில் தான் வரும். அதனால் வந்து இதோட ஏர்லியர் நேம் வந்து அடல்ட் polycystic kidney disease. ஆனால் இப்போ சில்ட்ரன்ஸ் கூட வரலாம். ஓகே, ஸோ அதனால் அந்த டேர்ம் இப்போ இல்லை. இப்போ இருக்கிற டேர்ம் வந்து autosomal dominant polycystic kidney disease. ஏன்னா ஒரு பேரண்ட்டுக்கு டிசீஸ் இருந்தால் போதும் சில்ட்ரன்ஸ்க்கு வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்டுக்கு டிசீஸ் இருக்காங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து 50%. ஓகே, செகண்ட் டைப் வந்து autosomal recessive polycystic kidney disease. ஸோ இதில் வந்து இது வந்து லெஸ் காமன். ஓகே, autosomal dominant விட லெஸ் காமன் தான். ஆனால் இங்கே சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து அப்பியர் ஷார்ட்லி ஆஃப்டர் பர்த். ஓகே, இதில் ஃபீச்சர் என்னென்னா போத் பேரண்ட்ஸ் மஸ்ட் ஹாவ் த டிசீஸ். ரெண்டு பேரண்ட்டுக்கும் டிசீஸ் இருந்தால் தான் சில்ட்ரன்ஸ்க்கு கிடைக்கும். இஃப் போத் பேரண்ட்ஸ் மஸ்ட் ஹாவ் abnormal genes to pass on this form of disease. ஸோ அந்த மாதிரி இஃப் போத் பேரண்ட்ஸ் கேரி a gene for this disorder, each child has 25% chance. ஸோ ரெண்டு பேரண்ட்ஸுக்கும் பாடியிலும் எந்த மாதிரி ஜீன்ஸ் இருக்காங்கன்னா ஈச் சைல்டுக்கும் 25% சான்சஸ் இருக்காங்க. ஸோ இதான் polycystic kidney diseaseோட டைப்ஸ்.
சிம்டம்ஸில் முக்கியமாக வர்ற ஃபீச்சர்ஸ் வந்து ஹெட்ஏக்ஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஹெமச்சூரியா இல்லைன்னா blood in your urine, increased size of your abdomen due to enlarged kidneys, அப்புறமா வந்து urinary tract infections. ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்: ஹை பிளட் ப்ரெஷர், blood in urine, increased size of your abdomen, headache and kidney infections or urinary tract infections. So next, last one, when the polycystic kidney disease also causes cysts to develop in your liver and elsewhere in your body. So kidneyல ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகி லிவரில், முக்கியமாக லிவரில் என்னென்னா மற்ற ஆர்கன்ஸில் கூட அஃபெக்ட் பண்ணலாம். The disease can cause serious complications including high blood pressure and kidney failure. So இதான் நம்மளோட கொஸ்டின். சீரியஸ் காம்ப்ளிகேஷன் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் கிட்னி ஃபெயிலியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் பேஷண்ட் கேட்குறது வந்து most serious complication of the disorder. Option: diabetes insipidus, end stage renal disease, chronic urinary tract infection, SIADH. ஸோ நம்ம சொன்ன மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் லாஸ் ஆகும், ஸோ கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, end stage renal disease. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியாக இருக்கும். இட் இஸ் ஆப்ஷன் பி, end stage renal disease is the serious complication of polycystic kidney disease. Next question, client is receiving cisplatin. On assessment of the client, which findings indicate that the client is experiencing an adverse effect of the medication? So மறுபடி இங்கே வந்து ஒரு ட்ரக்கோட அட்வர்ஸ் எஃபெக்டை கேட்டிருக்காங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட்னா நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஃபைண்டிங். ஸோ சைட் எஃபெக்ட் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அட்வர்ஸ் எஃபெக்ட்னா வந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம்ஸ் தான். So options are A, tinnitus, B, increased appetite, C, excessive urination, and D, yellow halos in front of the eyes. So ஆன்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரக்கை பற்றி நாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். சிஸ்ப்ளாட்டின்ங்கிறது வந்து ஒரு கீமோதெராபியூட்டிக் ட்ரக். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸையும் ட்ரீட் பண்ணுறதுக்காக நாம் யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்டினம் பேஸ்ட் கீமோதெராபியூட்டிக் ட்ரக் தான் சிஸ்ப்ளாட்டின். ஸோ சிஸ்ப்ளாட்டினம் ஒரு சிஸ் டயாமின் டைக்ளோரோபிளாட்டினம், இது வந்து ஒரு platinum based chemotherapeutic drug used to treat various types of cancers. There is a 5-fold increase in the risk of hearing impairment or ototoxicity with cisplatin, which can be manifested as ringing in the ear or tinnitus. So இதோட adverse effect வந்து 5-fold increase சொல்கிறாங்க. 5-fold increase chances. Okay, இதுக்கு for the hearing loss or ototoxicity. Hearing loss ஓட term வந்து ototoxicity as manifested by tinnitus. So firstல வர symptom வந்து tinnitus, லேட்டாக வந்து hearing impairment ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து adverse effect of cisplatin தான். ஸோ அதில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, tinnitus. ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, tinnitus.